என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 21/5/2025 ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்திய சுகாதாரத்துறை. அதே அடிப்படையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்காரு. காலையில இந்த செய்தியை பார்த்தோன்னு பகீர்னு சொல்லிச்சு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொரோனா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணுது. ஸோ இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் கொரோனாக்கள் பரவிக்கிட்டு இருக்குது, இது தமிழ்நாடு ஆசியா கண்டத்தை பாதிக்குமா அப்படிங்கக்கூடிய பல தரப்புல செய்திகள் இப்போ ஊடகங்கள் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் நம்ம வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில நம்ம டிடி சேனல் மூலமாக டிடி சேனல் சொந்தங்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் பார்த்தாலும் சரி டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இப்போ 2025 ஒரு சுபிட்சத்தை உண்டு பண்ணி இருக்குது. இப்பதான் வார் நடந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில. இப்ப அமைதியா போயிட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப பருவமழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிற அடிப்படையில எல்லாருக்கும் அங்கங்க வியாதி, அங்கங்க ஜுரம், அப்படி உடம்பு வலி இப்படி பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் தாய்லாந்துல ஒரு மர்ம ஜுரம் ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதே படியில சிங்கப்பூர்லயும் ஒரு மர்ம ஜுரம் வந்திருக்குன்னு சொல்லும் போது அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஆய்வு பண்ணதுல இது COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த COVID-19 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2019 சீனாவுல ஊகான் மாகாணத்துல உருவான இந்த COVID-19 வியாதி இந்த உலகத்தையும் ஆட்டி படைச்சது. 2 வருஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. போக்குவரத்து துறையா இருக்கட்டும், எஃகு துறையா இருக்கட்டும், விமானத்துறையா இருக்கட்டும், எல்லாமே பாதிச்சிச்சு. பள்ளி கல்லூரி அனைத்தும் மூடி முடங்கி போய் கிடந்து பலாயிரம் உயிர்களை பலி கொண்ட இந்த கொரோனா தொற்று இப்ப 21/5/2025 சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து நாடுகள்ல பரவி வர்றதாகவும் செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா இந்தியாவிலேயும் பரவி இருக்குன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்னைக்கு 21/5/2025 தெரிவிச்சிருக்கிறார். சரி, எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல இது பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் 64 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா புதிய செய்திகள் வந்திருக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 44 பேரு, கர்நாடகா பாத்தீங்கன்னா 8 பேரு, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 34 பேரு, இன்னும் சொல்ல போனா டெல்லியில 3 பேரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ இவங்களுடைய ரத்த மாதிரி எல்லாம் ஆய்வு செஞ்ச அடிப்படையில இந்த வியாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே அடிப்படையில ஃபர்ஸ்ட் 2019 COVID-19 கூடிய வியாதி பரவி அதுக்கு அப்புறம் செகண்ட்ல 2021 ஒமைக்ரான் அப்படிங்கக்கூடிய ஒரு அடுத்த நோய், அதாவது அதோடைய வீரியம் குறைஞ்ச அந்த வைரஸ் பரவி இருந்தது. அதுக்கு அப்புறம் JL1 அப்படிங்கக்கூடிய ஒரு தொற்றும் பரவி பரவலா அது அழிஞ்சு போனதை நம்ம பார்க்கிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தாழ்வு நிலையா புயலா மாறி அது கரையை கடந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி மறைஞ்சு போன இந்த வியாதி மீண்டும் 25 தலையெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, உஷாரா இருங்க. எங்க போனாலும் சரி மாஸ்க் கொஞ்சம் அணிஞ்சு போங்க. கூட்ட நெரிசல கலந்து இருக்காம, ஒரே தண்ணியை பல பேர் குடிக்காம, ஒரே இடத்துல கூட்டமா நின்று ஆர்கியூமெண்ட் பண்ணாம சில கூட்டத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். இதன் அடிப்படையில ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்குது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சோம்னாவே இந்த வியாதியை விட்டு நம்ம விலகிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது நீடிக்க கூடாது. மறுபடியும் ஒரு 2021-22 நம்ம எதிர்பார்க்கறது முடியாத ஒரு விஷயம். உலகம் தாங்காது, பொருளாதார சீரழிவு ஏற்படும், நமக்கு எல்லாமே மாறி போயிடும். இன்னொரு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை நம்ம தாங்கிறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. நிறைய சொந்த பந்தங்களை நம்ம இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அறிவிப்பை இந்திய சுகாதாரத்துறை கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லி இவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிற அடிப்படையில மறுபடியும் கொரோனாவா, எந்த வீரிய கொரோனாவா, வீரியம் இல்லாத கொரோனாவா, ஏதாவது தெரிஞ்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன். ஸோ நமக்கு நாமே ஒரு எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.